மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை அறிவித்திருக்காங்க. அவர் அறிவித்திருக்க விஷயம் என்னன்னா, நான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 150 பேருக்கு புதியவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். உனக்குலாம் வாய்ப்பு கிடையாதுடா, யாருக்கிட்டே நின்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடையாது, புதியவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன். அண்ணன் சொல்வதில் 1000 அர்த்தம் இருக்குது. அதை நம்ம மறுத்து பேசவே கூடாது. அது தவறு என்றும் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா இப்போ யாருக்குன்னே வாய்ப்பு கொடுத்தவங்கெல்லாம் உழைத்து ஓடாய் தேய்ந்திருப்பார்கள். அதாவது உழைத்து ஓடாய் தேய்ந்திருப்பார்கள் என்றால் அவங்க கை காசு எல்லாத்தையும் போட்டுட்டு அதற்கப்புறம் வீடு இருந்ததுன்னா அதெல்லாம் அடமானம் வச்சு அவங்க காலி ஆகியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இழுத்துக்கிட்டு கிடந்த மாதிரி தான் வைங்களேன். அவங்களுடைய நிலைமை அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சுது. தேர்தல்னா சும்மாவா முடியும்? ஏன்னா அவனா வெளிநாட்டில் இருந்திருக்க காசுகள் எல்லாத்தையுமே அண்ணன் தான் வாய்க்கில் பைக்கில் போட்டுக்கிடுவார். அவருடைய ஆஸ்தியை பெருக்கிக் கொள்வார். சீமானே அதை தெளிவாக செய்வார். அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எவ்வளோ காட்டுக்கு இப்போ நீங்கள் நல்லாவே பாருங்கள், தொடர்ந்து பிரச்சார களத்தில் சீமான் முன் வரிசையில் இருந்துகிட்டு இருக்காரு. வேட்பாளரை முன்கூட்டியே அறிவிச்சாச்சு. ஆமாம், எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு ஆடிட்டு இருப்பார். அதாவது 6-7 மாதத்துக்கு முன்னாடியே தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களுக்காக சீமான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் இவ்வளோ குறவர் எப்படி நம்ம வாக்குகள் குறையட்டும், பிஜேபி முன்னுக்கு வரட்டும்னு நினைப்பாருன்னா அதெல்லாம் கள்ள கூட்டணி. இங்கோடி பிரச்சாரம் பண்ணத மாதிரி பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு சின்னம் சேரலையே, ஐயோ மக்கள் மறந்துட்டாங்களே அப்படிங்கிறது எவ்வளோ மாய்மாலம் பண்ணணுமோ அத்தனையும் சீமானுக்கு கை வந்த கலை வித்தைகள் தெரிந்தவன் சீமான். அது தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சோம்பிகளுக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு தான் நமக்கு வேதனையாக இருக்குது. இப்போ அண்ணன் சொல்லுறாரு, அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் 150 பேர் இளைஞர்களுக்கு வாழ்ந்து கட்ட இந்த மாதிரி அதாவது செலவு பண்ணியே நாசமாக போயிட்டான். இனிமேல் ஒரு 150 பேர் செலவு பண்ணி நாசமாக போட்டும் அப்படிங்கிற அதில் முக்கியமான விஷயம் சொல்லுவார். எதை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ, வாரிசு அரசியலை எதிர்த்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தவர் தான் நம்ம அண்ணன் சீமான். இப்போ நம்ம பேசணும்னா நம்ம நாம் தமிழர் தம்பிகள் அது எப்படி ஒரு கட்சியை உருவாக்கிட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற. இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்களும் வாரிசு அரசியலை எதிர்த்து தான் ஐயா இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் முயற்சிக்கிறார்னு சொல்லி தான் கொஞ்சம் பிகு பண்ணிட்டு பிறகு அவரை அவங்க வெளியேற்ற மாதிரியும் இவர் உடனே தனி கட்சி ஆரம்பித்தார். தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் கடைசியாக கொண்டு வந்து வாரிசு அரசியலையே அவர் மகனையே துரை தயாநிதி அவர்களையே திருச்சி தொகுதியில் வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காரு. இதெல்லாம் வருந்தத்தக்க செயல். இது அதாவது வாரிசு அரசியல், அந்த அரசியல் கூடாதுன்னு நான் சொல்லலை. அவருக்கு முன்னே துரை தயாநிதிக்கு முன்னாடியே துரை தயாநிதி இல்லை, துரை வைகோ அவர் பேரே எனக்கு நான் இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்னா அவர்கள்லாம் அந்த அளவில் தான் மக்கள் மனசில் இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன அவர் அப்பா செய்த போராட்டத்திற்காக அவர் செய்து வந்த அந்த சிகரெட்டு ஏஜென்சி பிஸ்னஸை விட்டுட்டு வந்தவர். அவ்வளோதான் அவர் கட்சிக்கு செய்த தியாகம். மற்றபடி ஒரு துரும்பையும் கிள்ளி போட்டிருக்க மாட்டார்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் அவரை முதன்மை செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் ஆக்கி இப்போ போஸ்ட்டும் கொடுத்தாச்சு, ஏதாவது வேட்பாளராகவும் ஆக்கியாச்சு. ஜெயிச்சு முடுவார்னு வைங்களேன், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொடுக்க வேண்டியது யாருக்கு கொடுக்க வேண்டியது? மல்லை சத்யாவுக்கு கொடுத்துருக்கலாம். நீண்ட காலமாக வைகோடே இருப்பவர், வைகோவுக்கு துணையாக பலமாக இருக்கிற ஒரு போராளி, அவருக்கு கொடுத்துருக்கணும். அந்த சீட்டு அவருக்கு கொடுக்க வேண்டியது. இன்னொரு தொகுதியை கேட்டால் அவருக்கு கொடுத்துருக்கணும், அவருக்கு கொடுக்கலை. இதில் நிறைய பேருக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டுமே என்பதற்காக இதெல்லாம் பேசாமல் விட்டுருக்காங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, பேசிடுவோம், அது உண்மைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் இங்கே நம்ம சீமானை பேசுகிற இடத்துல தான் வைகோவை பேசுதோம்னா, சீமான் என்ன சொன்னோம், அந்த வாரிசு அரசியலே கூடாது என்று சொன்ன சீமான் தன்னுடைய கட்சிக்கு வாரிசை பூத்துவதாக கயல்வெளியை கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்தால கயல்வனுடைய அக்கா மகன் அகில்னு ஒரு பையனையும் கொண்டு வந்து அவனை குண்டா பெருமிதமாக வளர்த்துருக்காங்க. நம்ம குண்டா வளர்றதை பற்றி குறை சொல்லலை. அதாவது வயசுக்கு வர முன்னாடியே கூட 2 வயசை போட்டாது 21 வயசு ஆக்கி அவனை வேட்பாளராக நிப்பாட்டிடணும்னு நினைக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு வயசு 15-16க்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் என்ன படிக்கான் என்னதுன்னு பொது வழியில் தெரியலை.
தெரிஞ்சால் நம்ம அதை யோசனை பண்ணி கூட பேசலாம். 15-16 வயசு தான் இருக்கலாம். அவன் வந்து 2026, இப்போ 2024, 2026 தேர்தலுக்குள்ளே அவனுக்கு 21 வயசு ஆகிவிடாது. 18 வயசில் தேர்தலில், சட்டசபை தேர்தலில் நிற்க முடியாது. அவனுக்கு 21 வயசுக்கு மேலே வர வேண்டியிருக்கும். சட்டப்படி அப்படி தான் இருக்கும். 21 வயசுக்கு மேலே வரணும். அப்போ தான் அவன் தேர்தலில் நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் என் பையனுக்கு, மூத்த பையனுக்கு நான் நில்லுன்னு சொல்லியிருக்கேன், சீட்டு கொடுப்பேன், அவனை தான் கொடுப்பேன், அவனை தான் நிற்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சீமான் சொல்லலாம். அப்போ வயசையுமே இப்போ கள்ளத்தனமாக ஏற்றி போட போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அதெல்லாம் சாத்தியம்தான். எதுவுமே அரசியலில் சாத்தியம் இல்லைன்னு இல்லை. எல்லா களவாளித்தனமும் முள்ளமாரித்தனமும் நிறைந்தது தான் அரசியல். அதில் நம்ம சீமான் முதல் வரிசையில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். மற்ற அரசியல் கட்சிகளும் அப்படித்தான்னா கூட சீமான் முதல் வரிசையில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கார். அப்போ நீங்கள் தம்பிகள் நம்ம எதை புரிஞ்சுக்கிடணும், எதை தள்ளி வைக்கணுங்கிறது இன்னும் தெரியாமலே பொதுவாக மக்கள் நலனை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி, இல்லை அதில் பயணிக்கிற தம்பிகள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் நம்மளுடைய கவலை. இப்போது இந்த அரசு, ஒன்றியத்தை ஆளுகின்ற அரசு என்ன விதமான நடைமுறைகளை கொண்டு போகிறது, நாட்டை எந்த அளவில் நிர்மூலப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதை தெரிந்து கொண்டு அதற்கு சந்தர்ப்பத்திற்கு தக்க, சூழ்நிலைக்கு தக்க வாக்குகளை மாற்றி அளிக்க வேண்டும். உன்னுடைய கட்சியை நீ வளப்படுத்து. அது எப்போது என்றால் உள்ளாட்சி அமைப்புகளில் வளப்படுத்தி கொண்டு வா. உன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால், உன்னுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய கட்சியினுடைய பெயர் புகழ் தெரிய வேண்டும் என்றால், நீ உள்ளாட்சி அமைப்புகளில் வளமான ஒரு தலைவனாக வளர வேண்டும். இந்த தற்கூரி சீமான் நினைப்பது போல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்துவிடக்கூடாது என்று அவன் நினைப்பது போல் இருக்கக்கூடாது, தம்பிகள் இருக்கக்கூடாது. வெறுமனே வாய்ச்சவடாலாக மேடையில் பேசிக்கொண்டு திரிந்து விட்டால் மட்டுமே நாம் தலைவன் என்று மக்கள் ஒத்துக்கொள்வதில்லை. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் 700க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன். உடனே என்ன யூடியூப் அங்கீகரிக்கிறதில்லை. ஏன்னா போதுமான ஈர்ப்பு சக்தி என்னிடம் இல்லை என்றோ, இல்லை ஏதோ ஒரு தகுதி, அதற்கான தேவையான தகுதி என்னிடம் இல்லை என்றோ கருதி இருக்கலாம். அதனால் என்ன கீழே அமைக்க போட்டிருக்கலாம். அதை நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அதே மாதிரி நீ வெறுமனே பேசிக்கொண்டு போவதால் மட்டும், மைக்கில் பேசிக்கொண்டு மேடை பேச்சுகளில் போவதால் மட்டும் நாம் நம்மளோட தம்பிகளை மக்கள் அங்கீகரித்து விட மாட்டார்கள். களத்தில் வேலை செய்யணும், மக்களுக்காக வேலை செய்யணும். மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை ஓடி ஓடி வேலை செய்யணும். அரக்கில் கத்தரிக்காங்க கொரோனா காலத்தில் கொடுத்தாங்க வேண்டி அவனுக்கு போய் ஓட்டு போட்டு பஞ்சாயத்து தலைவராக ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட கிராமங்கள் நிறைஞ்சது. மக்கள் என்ன அரக்கில் கத்தரிக்காய் கிடையாம அவதிப்பட்டாங்க. ரொம்ப கொடுமை. மக்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதிரி இருக்கு. அப்போ நாம் தமிழர் தம்பிகள் வந்து இந்த சிந்தனை ஓட்டங்களை எல்லாம் நாடி பிடித்து பார்த்து கொண்டு அடிமட்டத்திலிருந்தே வேலை செய்யணும். நம்ம மேல் மட்டத்தில் மேலோடி குதித்து வந்து நம்ம இது பண்ணிட முடியாது. நீ ஒவ்வொரு பகுதியிலும் கவுன்சிலர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களையும் மாமன்ற உறுப்பினர்களாகவும் நீங்கள் தேர்வாகி வந்தால்தான் உங்களுடைய கட்சிகள் அடிப்படையில் வளரும். அப்போ அந்த கட்சிகளை அடிப்படையில் வளர்த்து கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்யாமல் வெறுமனே அண்ணன் சொல்லுற மாதிரி மேடை பேச்சுகளை பேசிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ மானங்கட்ட சீமா, இந்த மானங்கட்ட மாமா பயலை ஒன்றா வச்சுக்கிட்டு, ஏன் நான் உனக்கு விளங்குறதுக்கு அத்தனையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ அதை செய்யாத பயில மானங்கட்ட பயின்னு சொல்றதுல எனக்கு ஒன்றுமே பிரச்சனையாக தெரியல. என் மனசில் எந்த வித பூச்சி நாச்சமும் தெரியல. இந்த மானங்கட்ட சீமா, மானங்கட்ட மாமாப்பைய, மஞ்சப்பொடி மாமாப்பையில கூட வச்சுக்கிட்டு இன்னும் தெரியல. அவன் காட்டி கொடுக்கான். உங்கள் அண்ணனுக்கு அதையும் செய்தான். அந்த வார்த்தையை எந்த போட்டு சொல்லலை. விஜயலட்சுமிக்கு 50,000 கொடுத்து போட்டு விட்டான்ல. அப்போ இந்த பையன் என்ன செய்தான்? ஈனங்கிட்ட மானங்கிட்ட பைய மாமாப்பைய சட்ட ரீதியாக அணுக வேண்டிய பிரச்சனைக்கு 50,000 கொடுத்து சால்வ் பண்ணதுக்கு பார்க்கணும். முட்டாப்பைய சட்ட ரீதியாக தானே பிரச்சனையை அணுகணும். அந்த அம்மா கோர்ட்டுக்கு போச்சுல்ல, சட்ட ரீதியாக அணுக வேண்டியதில்லை. எதுக்கு 50,000 கொடுத்து போயிட்டு அப்படி நீங்கள் வள்ளலாக இருக்கியோ இல்லை கருணை கூர்ந்து இருக்கியோ? கேடு கெட்ட பயில்வலாம், ஊதாரி பயில்வலாம், வாழ்க்கை நெறிமுறை கெட்ட பயில்வலாம். நீங்களாம் ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு அலைதியலை அப்படின்னு யாரோ திட்டுறாங்க. நான் திட்டலப்பா உங்களை. சரி போட்டு விடுங்க. ஆனால் இப்போ அண்ணன் பேசினாமில்ல, கட்சி வளர்ச்சியை எப்படி பண்ணணும்ன்ட்டு. இப்போ அதாவது நம்ம எப்படி பேசணும், யார் வேட்பாளர்கள்
40 வேட்பாளர்களை நிப்பாட்டலாம், 20 பெண்கள் 20 ஆண்கள். அப்போ எல்லாரும் நான் மருத்துவராக இருக்கிறேன், மருத்துவம் என்பது தேக நலனுக்கான தேவை, இப்போ நான் வந்து நாட்டு நலனுக்கான தேச நலனுக்கான சேவை செய்வதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு பேசு அப்படின்னு இவன் சினிமா இயக்குனருங்கிறத இவனுக்கு காட்டி ஒவ்வொருத்தரையாக வரிசையாக வர சொல்லி நடிக்க சொல்லலாம். இந்த வசனத்தை நீ பேசு, இந்த வசனத்தை நீ பேசு, நீ மருத்துவனா இந்த வசனம் பேசு, நீ லாயரா இந்த வசனம் பேசு, நீ வந்து இன்ஜினியரா இந்த வசனம் பேசு, நீ பேராசிரியரா இந்த வசனம் பேசு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு வசனத்தை கொடுத்து நடிக்க சொல்லி, நீ கையெடுத்து கும்பிட்றாத மக்களை அப்படிங்க, கையெடுத்து கும்பிடாத அப்படிங்க. ஏடா வணக்கத்துக்குரியவங்க தான்டா வாக்காளர்கள், வணங்கணும். நீ காலில் விழுந்து கும்பிடாதுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிடுதேன். நீ காலில் விழுந்து வாங்கும் வாக்கு வாக்கல்ல, அப்போ நீ அவங்கள காலை வாரி விடுவதற்கான வாக்கு அப்படின்னு சொல்லி நீ பெருமையாக பேச நான் ஒத்துக்கிடுதேன். ஆனால் வணங்க மாட்டேங்கியா, அப்போ எதிரே நிற்கவன் வணக்கத்துக்குரியவன் அல்லையா? நீ எல்லாம் மருத்துவராக இருந்தால் நீங்கள் பெரிய கொம்பா? ஒவ்வொரு வாக்குக்கும் மரியாதை என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். வாக்குக்குரிய மரியாதை நான் இப்படி தான் தும்பா நிற்பேன், தொம்பா நிற்பேன், முட்டாப்பைய பேசிக்கிட்டு இருக்கான் சீமா. ஒரு முட்டாப்பைய, வெறும் முட்டாப்பைய. அதனால தான் இந்த வார்த்தையை அவன் பேசிக்கிட்டு இருக்கான். வாக்காளர்களை கண்டால் வணங்குவது தான் மரபுங்கிறது வேண்டாம். வணங்குவது வந்து நம்ம பண்பாடுன்னு வை, கலைச்சாரம்னு வை, அதுதான் முறை. பெரியோர்களை கண்டா வணங்குவதில்லை. வாக்கு செலுத்துகின்ற ஒவ்வொருவரும் உன்னை விட உயர்வானவர்கள், உன்னை விட தாழ்ந்தவங்க ஒருத்தனும் இல்லை. எல்லோரும் வாக்காளர்கள் அனைவரும் உன்னை விட உயர்ந்தவர்கள். நீ பிறகு எதுக்கு போய் தலைவர்களெல்லாம் போய் கண்டா போய் கும்பிட்டு விழுத? ஏன் அந்த ஊழல் பெருச்சாலி சசிகலா அம்மையாரை போய் நீ கும்பிட்டு விழுந்து அம்மா உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு கேட்டிய நாதாரி? என்ன பேசுதான் செய்யுமா? நடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்காம வாக்காளர்களிடம் வாக்கு கேட்க போகிறதுக்கு அவங்க பாணியில் அவங்க கேட்டு போகிறோம். அம்மா தாயே ஓட்டு போடுங்கம்மா, நாங்கள் உங்கள் எளிய பிள்ளைகளாக வந்து நிற்கும், நாங்கள் ஏதிலிகளாக வந்து நிற்கும், நம்ம ஈழத்து ஜனங்கள் அடிமாண்டு போனாங்க, அவர்களுக்கு ஒரு ஓட்டு உரிமை கூட நம்ம நாட்டில் கொடுக்கல, இங்கே வந்து ஏதிலிகளாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஓட்டு உரிமை கூட கொடுக்கல. இந்த பாழாய் போன ஒன்றிய பாஜக அரசு நம்மை வஞ்சிக்கிறது, நம்ம ஈழ மக்களை வஞ்சிக்கிறது, அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கல, அவங்கள தனி கொட்டடியில் அடைச்சி வச்சிருக்கு. அதுக்கு இந்த அரசு கூட துணையாக இருக்குது. இவங்க தன்னிச்சையாக செயல்பட முடியல. நம்ம அரசுக்கான மாண்பு, மாநில அரசுக்கான ஒரு மாண்பையே ஒன்றிய பாஜக அரசு சிதைக்கிறது. அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இயல்பாக கேளுங்க, கைகூப்பி கேளுங்கன்னு பேசினான்னா இவன் ஒரு நல்ல பண்பாளன், நல்ல தலைவன். அது நீ திமுறா நில்லு, நான் மருத்துவன், ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவன், இப்படி பின்னாடிக்கு கையை கட்டிக்கிட்டு இப்படி நில்லு அப்படி நில்லு அப்படின்னு நடிக்க கற்றுக் கொடுத்துக்கிட்டு கிடக்கான். கேடு கெட்ட நாதாரிப்பையன். சரி, இவனுக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது வேலை செய்தா? அந்த கட்சியில் இருக்கவனுக்கு அறிவு வேலை செய்தா? நீ நடிக்கிறதுக்கு போய் நிற்க, எனக்கு வாக்கு கேட்க தெரியும்டா, வேட்பாளர் நின்னாச்சில்ல கழிஞ்சுட்டு ஒருத்தன், ஒரு முட்டா பீஸு, மண்டை கசாயம் பிடிச்சவன், அரை மண்டல், அவனும் போய் இப்படி கையை கட்டிக்கிட்டு நிற்கான். நீ ஒரு கட்சி வச்சிருக்கல, அப்புறம் எதுக்கு அந்த இதுக்கு போன? அந்த புரோக்கர் சவுக்கு பயலையும் ஒரு தேர்தலில் நிப்பாட்டினாமில்ல இந்த சீமா, நிப்பாட்டியிருக்கணும். நம்ம இவங்க கள்ள கூட்டணி வெளிச்சத்துக்கு வந்துடும்ல, இவன் கலைஞ்சப்போ இப்படி நிற்கான். இவன் இந்த பாவக்காய் கூட்டு நிறையா சாப்பிட்டவன், அந்த அசாமில் போய் தீவிரவாதிகள் கூட்டத்தில் போய் இருந்துக்கிட்டு பாவக்காய் கூட்டு நிறையா சாப்பிட்டு அங்கே கணக்கெடுத்தாங்களாம். அப்போயும் ஒரு கணக்கெல்லாம் சொன்னவன். இவனெல்லாம் வேட்பாளராக நிற்கிறதுக்கு இவனுடைய பின்புலத்தை விசாரிக்காமல் என்னையே என்ன பண்ணுது, என்ன வந்து இவங்களுக்கு அப்படி மெழுகு பூசி விட்டுட்டு போயிருக்கு. இன்னும் கூட நம்ம சீமா அழகாக பேசுதான் ஒரு இடத்துல, அதாவது சைக்கிளுக்கு போடுற பாலிஸ் எடுத்து விடுதலை புலிகள் குண்டா தயாரித்து கொடுத்தாங்களாம், குண்டா தயாரித்து விட்டாங்க. ஒரு கைக்கு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு தான் சண்டைக்கு போனாங்க. 6 தோட்டா எல்லாம் 10 தோட்டா தான் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு போடு சண்டை, 10 பேரை கொல்லு, எல்லாம் நீ செத்துப்போ அப்படின்ட்டு தான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாரம் சொல்லி விடுவாராம். இவன் கூட இருந்தே கற்றுக்கிட்ட மாதிரி. இதோட பூரா பொய்யா புலிகிட்டு அலையாண்டா, பணத்துக்காக தாண்டா அலைதான். பேப்பைய கட்சி வளர்க்கறதுக்கான முயற்சியில் இல்லவே இல்லை. நல்லா பேசுவானே தவிர அவன் பேச்சில் சுத்தம் கிடையாது, சுகம் கிடையாது, உண்மை கிடையாது என்பதை இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த இந்திய உலகத்தை ஆளுகின்ற ஒன்றிய அரசு நமக்கு கேடாக, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க,
ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி தான், ஒரே நாடு தான், ஆனால் ஒரே தேர்தலும் இருக்காது. ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்திக்கிட்டா இருக்கான், சட்டசபை தேர்தல் நடத்திருக்கவா செய்தான்? நடத்த மாட்டான். அவன் நினச்சா தானே தேர்தல் நடக்காது, நடத்தவே மாட்டான். அப்படி தான் இருக்கும். இனி அவன் வந்தான். அப்போ அதுக்கு தக்க இங்கே வந்துடப்படாதுன்னு நினச்சா நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்? இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும். அதை விட்டு நாங்கள் இங்கே பட்டையை திட்டுவோம் கொட்டி திட்டுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஹே அப்படின்ட்டு இப்படி சிலிப்பிக்கிட்டாலே வந்துட்டு ராமதாஸ் சொல்லுவாரே, அந்த கிறுக்கு ராமதாஸ், அந்த ராமதாஸ் போய் சமூக நீதி கூட்டணியா அது? சமூக நீதியே கூடாது, இடஒதுக்கீடே கூடாதுன்னு சொல்லக்கூடிய பார்ப்பனிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட போய் கூட்டணி போடுறதானே அவன் கொள்கை கூட்டணியாக வச்சுருக்கான். சூட்கேஸ் கூட்டணி வச்சுருக்கான் பாமக. அதே ரகத்தில் இவன் கள்ள கூட்டணி வச்சு சூட்கேஸை வாங்கிக்கிட்டு நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கான் சீமா. அதை தான் மக்கள் தம்பிகள் வெறுமுட்டிகளாக இருந்துடாதங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே கேட்டு தொலைக்க வேண்டியிருக்கு.